கத்திரிக்காய் விலை உறவே மற்றதெல்லாம் கொஞ்சம் விலை கூட. என்ன காரணம்? இதுக்கு எவ்வளோ? 50 ரூபா. இது ஒரு 1 கிலோ கிலோ 50 ரூபா. முருங்கக்காய் எவ்வளோ போகுது? கத்திரிக்காய் எவ்வளோ போகுது? ஊர் பழம் இருக்குது, தம்புள்ள பழம் இருக்குது, இது தம்புள்ள பழம். இது தம்புள்ள. புடலங்காய் எவ்வளோ போகுது? பூசணிக்காய் எவ்வளோ போகுது? 20 ரூபா கிடைத்தது தோட்டக்காரர்கிட்ட. இங்கே 40 ரூபா விற்கிது. பார்த்தீங்களா? உருளைக்கிழங்கு வந்து அது 400 ரூபா அதில் விற்றது. இது வந்து 150. ஐயா எவ்வளோ முள்ளங்கி? 350 ரூபா. தோட்டக்காரர் வந்து கொண்டு வரக்கு வியாபாரமே வருவாங்க. வந்து ஒவ்வொரு தரம் என்ன மாதிரி விலைன்னு சொல்லி ஒரு விலைக்கு வந்து எடுப்பாங்க. எங்கட பூசணிக்காய் நான் ஏற்கனவே நிறைய அறுவடையெல்லாம் வந்து பார்த்துட்டோம். இங்கேருந்து நெடுந்தீவுக்கு மருதானோட சந்தைக்கு வேணிக்கு போய் எவ்வளோ கீரை? 50. செவ்வாழை 350 370 மட்டும் போகும். பெனங்கீரை எவ்வளோ போகுது? இது எங்க எவ்வளோ வைத்தங்காய் எவ்வளோ போகுது? 1 எவ்வளோ? அரை கிலோ வருமா 3/4 கிலோ வரும்? காக்குவா எப்படி வந்து அறுவடை செய்யறது, எப்படி வந்து பயிரிடுறது, அந்த முறைகள் எல்லாம் வந்து வீடியோ போட்டேன். வைகாசியில் காத்தடிச்சு முடிச்சா ஆவணியில் வர குளியல் வராது. என்ன எப்போ விலை கூடிடுமே. தெல்லிப்படை. ரைட் ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மருதனாமட டவுனுக்கெலாம் வந்து நிற்கிறேன். இந்த நாச்சந்தையில் வந்து நிற்கிறேன். இன்றைய நாளாக மருதனாமடம் பொதுச்சந்தைக்கு வந்து போகிறோம். நிறைய நாளாச்சு இந்த சந்தை காவணிகள் வந்து போட்டு இந்த மரக்கரையோட விளைநிலங்கள் எப்படி இருக்க போகுது, இன்றைய நாளில் முதல் இருந்த விட வந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிகாலை இப்போ 6:45 7 மணி ஆகுது. இப்போ சந்தை வந்து கொஞ்சம் களை காட்டி இருக்கும். நிறைய மக்கள் வந்து நிற்பாங்க, நிறைய பேர் வந்து இந்த வியாபாரங்களில் ஈடுபடுவாங்க. அப்போ இந்த மாதிரியாக சந்தையுடைய நிலப்பாடு வந்து எப்படி இருக்குது, இன்றைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொளி வாயில வந்து பார்ப்போம். யாராவது எங்கள் சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் இந்த மருதாமடம் இந்த சந்தை பகுதி பாருங்கள். இதில் வந்து இந்த நாட்சந்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்லப்ப வைரவர்கள் இருக்குது பாருங்க. எல்லாருக்குமே தெரியும் நாட்சந்தி பற்றி பாருங்க. இதில் நம்ம வந்து அந்த ஒரு பேர் பலகை வந்து இதில் போட்டுருக்காங்க. அதில் பாருங்கள் மருதாமடம் பொதுச்சந்தைன்னு சொல்லி அங்கால பேக்கரிகள் கலசர கடைகள் எல்லாம் இருக்குது, சாப்பாட்டு கடைகள்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள் நேற்றைக்கு எல்லாம் கொஞ்சம் சரியான மழை இனிவில்லை. நான் கொழும்புலேருந்து வந்துட்டு இருந்தேன். அங்கால பக்கம் ஒன்று மழையே இல்லை. இங்கால பக்கம் வேறுங்க எப்படி மழை அடிச்சு ஊற்றிங்கன்னு சொல்லி இங்கே மரக்கறி எல்லாம் மேனிக்கொண்டு வானங்கள் எல்லாம் வந்து ஏற்றுறாங்க பாருங்க. இது வந்து மிளகாய் அஞ்சு வருங்க சந்தையிலேருந்து வேர்னிங் வந்து இங்கே பெட்ரோல் செட் இருக்குது, சாப்பாடு கடைகள், இங்கே தினேஷ் பேக்கரி இருக்குது பாருங்க. இப்படி சந்தை கொஞ்சம் சந்தை நிலப்பாடுகள் வந்து அப்படியே அதிகாலையில் இங்கே பாருங்க நிறைய பேர் இந்த மரக்கறிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இவங்க இதெல்லாம் வந்து சுதுமலை அம்மங்களில் கடை வச்சுக்கிறேன் அந்த அண்ணன் தெரியும். முந்தியெல்லாம் சின்ன வயதில் இருக்கிற அந்த அண்ணன் கடைக்கு வந்து போய்க்கேன். சுதுமலையில் வந்து கடை வச்சுக்கார். அவர் வந்து கடைக்கு வந்து மரக்கறிகள் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க. இந்த விடிய காத்தால் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. இங்கே பாருங்க இப்போ வந்து இந்த கோவா முட்டை கோவா எல்லாம் வந்து இதில் வந்து குளிச்சுக்காங்க. ஒரு பொருட்களும் வந்து அப்படியே கலங்கள் அப்படியே நல்ல பரபரப்பாக அப்படி இருக்குன்னு பாருங்க சந்தை. நான் வந்து மற்ற பாதையால் வந்துட்டேன். இங்கால இந்த சந்தைக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பலசர கடைகள் ஏராளமாக இருக்குது. இங்கே வரங்க நான் வந்து பைத்தங்க கொண்டு வந்திருக்கு. தன் தோட்டத்தில் ஒரு கொஞ்சமாக வந்து பிடிங்கன்னு அதை வந்து கொண்டு வந்துருக்கார். இங்கால அந்த வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால அந்த மாம்பழ கடையெல்லாம் இருக்குது. மாம்பழ கடை, இளநீ கடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கால தேங்காய் கடை இருக்குது. இதில் பாருங்க இந்த நேரம் அப்படியே இந்த மாம்பழங்கள் எல்லாம் 2 கூடைக்க போட்டு கட்டிக்கணும் வந்து பாருங்க. விளாட்டு மாம்பழம் பண்ணிக்கிறேன். இதில் எல்லாம் அண்ணாக்கள் இந்த மாம்பழம் பலாப்பழம் இந்த பாருங்க ஒரு கூடையாக வந்து வச்சு விற்கிறாங்க. இங்கே எல்லாம் பழங்கள் இருக்குது, நிறைய பழங்கள். இங்கே பாருங்க இந்த ஒரு பகுதியாக இங்கெல்லாம் இப்போ தேங்காய் கடைகள்லாம் இங்கே இருக்குது. இப்போ புதுசாக கொஞ்சம் இந்த செட்டெல்லாம் வந்து புதுசாக அடிச்சுக்காங்க. இந்த கட்டடம் வந்து மேலே இந்த சாப்பாட்டு கடைகள்லாம் வந்து வந்துடுது பாருங்கள். மேலே புதுசாக வந்து சாப்பாடு கடைகள்லாம் வந்து மேலேக்கே வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாலை இலக்கடைகள் இதில் வந்து 4 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி எல்லாம் வைக்கும். இந்த கொண்டு வர பொருட்களை வந்து விலைகள் பேசி இந்த விஷயங்கள் வந்து இதில் நடக்கும். எல்லா பொருட்களும் வந்து இதெல்லாம் விலை பேசுவாங்க. இதில் வந்து பாருங்கள் பொருட்கள்லாம் வந்து கொண்டு போகிறாங்க. ஐயா இதை உணர்ந்துருக்கு பூசணிக்காய் உணர்ந்துருக்கு. பூசணிக்காய் என்ன பூசணிக்காய்? இது என்ன பூசணிக்காய்? தீர்த்துக்காய் எவ்வளோ போகுது இப்போ? 50 ரூபா. எங்கே நீங்கள் எங்கே
எந்த இடம் நீங்கள் இல்லை ரைட்டு ஏறுங்க வாழைக்குலைகள் கறி வாழையெல்லாம் இதுக்கெல்லாம் வரும் மற்ற வாழைக்குலையெல்லாம் அங்கே பின்னுக்கு வாழைக்குலை சந்தைக்கு வந்து போகும் இதெல்லாம் வந்து இந்த சந்தை நிலப்பாடெல்லாம் வரணும் இந்த பூசணிக்காய் தம்பில் பூசணிக்காய் எல்லாம் இதில் இருப்பாங்க தம்பில் பூசணிக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து இந்த வெளியெல்லாம் கூறுவாங்க எல்லாமே இருக்கும் இல்லை எல்லாம் ஆக்களை ஏற்கனவே வந்து வேண்டிட்டு இருப்பாங்க இங்கே ஏற்கனவே எல்லாம் வாங்கிப்பான் பைத்தங்க பூசணிக்காய் இங்கே முருங்கங்காய் எல்லாம் இருக்குங்க அதிகாலையில் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பரபரப்பாக நல்லா இருக்கு அந்த சந்தைக்கு நாங்கள் வாரம்னு சொல்லிச்சுன்னா மத்தியானம் வந்தால் தெரியாது அதிகாலையில் வந்தால் தான் என்ன மாதிரி செயற்பாடுகள் நடக்குது நிறைய பேர் வந்து அதிகாலையில் வந்துடுவாங்க பாருங்க மடியா வைங்க என்ன இருக்கு கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து அந்த கூலி வேலையை வந்து செய்யறது 40 கிலோ கத்திரிக்காய் போகுது பாருங்க வாங்கோ எங்க போகுது இது யார் பண்ணது யார் பண்ணது ரைட் ஒரு வந்து இதில் வந்து இந்த இடத்துல வரும் ஒரு விலையை பேசி வாங்குவாங்க அப்படி கடைக்கு ஒரு கடையாக வந்து கொண்டு போவாங்க எவ்வளோ வாழைங்க 70 ரூபா நீங்கள் நாங்கள் போண்டாவில் எல்லாம் கிட்டத்தட்ட தெரிஞ்ச ஆக்கெல்லாம் இல்லை பாருங்க கத்திரிக்காய் தக்காளி பழங்கள் இதெல்லாம் பாருங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுங்கள் பாவக்காய் கரெக்டாக பாருங்க இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வணக்கம் சொல்லுங்க இன்றைக்கு எப்படி மருதாவோட சந்தை விலை நிலவரங்கள் எப்படி போகுது இதுக்கெல்லாம் கொஞ்சம் கத்திரிக்காய் விலை உறவே மற்றதெல்லாம் கொஞ்சம் விலை கூட என்ன காரணம் மழை தான் மழை வந்தால் கொஞ்சம் விலை கூட வலிக்கணும் ரைட் இப்போ என்ன மாதிரி விலை போகுது கூட இதெல்லாம் இதெல்லாம் கூட எவ்வளோ முறுக்குங்க எவ்வளோ போகுது 300 விற்கிறோம் 300 என்ன கூஞ்சி வைக்கிறதுக்கு நல்ல கூஞ்சி வைக்கிறதுக்கு முறுக்குங்க இப்போ நல்லா நிறைய விளைச்சல் வருது போட இப்போ சீசன் தானே ரைட் இப்போ 300 போகுது என்ன முறுக்குங்க கத்திரிக்காய் எவ்வளோ போகுது கத்திரிக்காய் 180 ரூபா விற்கிறோம் நல்ல கத்திரிக்காய் 180 ரூபா இதெல்லாம் வந்து தக்காளி பழம் நல்ல பழவளப்பா இருக்கு 180 எங்கத்தியான் ஊர் பழம் இருக்கு தமிழ்ல பழம் இருக்கு இது தமிழ்ல பழம் இது தமிழ் நல்ல பழவளப்பா இருக்கு என்ன கரெக்டாக வளங்க இருக்கு எங்கத்தியான் கேரட் 400 ரூபா எங்கத்தியான் இது கிலோ 400 கேரட் இது அங்காத்தியான் ரைட்டு 400 ரூபா பாருங்க கேரட்டு தக்காளி பழம் 180 ரூபா அங்கே கத்திரிக்காய் 180 ரூபா பாவக்காய் எவ்வளோண்ணா 400 ரூபா இது விலையில் ஏதாவது மாற்றம் இருக்கு நேற்று வித்தை விட கூடி குறைஞ்சு இல்லை பழம் தான் கொஞ்சம் நேற்று 120 ரூபா இன்றைக்கு 180 ரூபா பழம் தான் எல்லாம் ஒரு ரைட் பீட்ரூட் 120 ரூபா விற்கிறேன் 120 ரூபா கிலோ ரைட் வெங்காயம் அங்கே இருந்து வாரதுன்னா புத்தகத்தில் இருந்து 160 ரூபா விற்கிறோம் 160 ரூபா பச்சை மிளகாய் என்ன போகுது பச்சை மிளகாய் 100 ரூபா விற்கிறோம் 100 ரூபா மற்றது பைத்தங்க ரைட் உருளைக்கிழங்கு 220 ரூபா இது நுரலியா கிழங்கு பாயசம் இல்லை இது ஈரான் புதுசாக வருதுன்னு அது ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு தந்து வருமே ரைட் இப்படி போகுது பாருங்க ஆக்கெல்லாம் வந்து பாருங்க வந்து ஆக்கெல்லாம் வந்து வாங்கி கொண்டு இருக்கேன் பாருங்க அண்ணாட்டா இவருக்கு வந்து வெளியில் வந்து கேட்டு வாங்கி கொண்டு போயினோம் அப்படி தான் இருக்குது இப்போ விளாந்து தான் விற்கிறீர்கள் விளாந்தான் கொஞ்சமாக எடுத்து விற்கிறேன் ரைட் எவ்வளோ காலமா சரிங்க சந்தை பிஸ்னஸ் 16 வருஷம் ரைட் பாருங்க 16 வருஷமாக சந்தையில் மருதானோட சந்தையில் வந்து இந்த பொருட்கள் விட்டு அப்படியே சிவியத்தை வந்து கொண்டு இருக்கிற அண்ணா வெற்றிகரமாக இங்கே பாருங்க நாங்கள் அங்கே கொஞ்சம் பொருட்கள் வந்து பார்த்தோம் அங்கால இல்லாத பொருட்கள் நம்ம வந்து இங்கே இருக்குது என்னம்மா என்ன அப்படிலாம் எவ்வளோ ஆகுது 150 ரூபா ரைட் இங்கே பாருங்க பீட்ரூட்டெல்லாம் வாங்கல கொஞ்சம் விலை கட்டினேன் பூசணிக்காய் எவ்வளோ போகுது பூசணிக்காய் 50 ரூபா கிலோ ரைட் பாருங்க கிலோ வந்து 50 ரூபாயாம்
இதெல்லாம் வந்து கிழங்கண்ணா இது இங்கே தானே எவ்வளோ போகுது 150 ரூபா ரைட் பாருங்க நுரலியா கிழங்கு வந்து அது 400 ரூபா அதில் விற்றவை இது வந்து 150 ரூபாய் என்ன மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ போகுது எவ்வளோ இதுக்கு எவ்வளோ 50 ரூபா இது ஒரு 1.5 கிலோ 50 ரூபா நீத்துக்காய் வந்து பாருங்க 50 ரூபா தான் வாழைக்காய் உங்கள்கிட்ட 80 ரூபா ரைட் இது எவ்வளோ துபாய் பூசணிக்காய் இங்கே தானே இங்கே என்ன நிறைய விலை தானே இப்போ சீசன் முடியுதல்லோ ரைட் பச்சை மிளகாய் என்ன போகுது 80 ரூபா நல்லா சரியாக மலைஞ்சிட்டேன் பச்சை மிளகாய் எல்லாம் வேணே இப்போ அந்த அதிகமாக நிறைய பேர் வந்து தோட்டம் செய்ய வலிக்கிட்டாங்கண்ணே இந்த மிளகாய் இந்த விலை விற்ற நேரத்தில் டக்குன்னு எல்லாரும் வந்து போட்ட உடனே அது வந்து இப்போ வந்தோடனே எல்லாம் விலையெல்லாம் வந்து குறைஞ்சிச்சு சரி ஓகே நன்றியா ஐயா எவ்வளோ முள்ளங்கி 100 ரூபா கிலோ இங்கே தானே என்ன எந்த ஊர் இனிவிலா இனிவிலுக்கா எங்கே இருக்கு இனிவிலுக்கு எங்கே இருக்கு ரைட் இனிவில் அப்படின்னா இருக்கா முள்ளங்கி இருக்கு எடுக்க தான் போகணும் கிடவாங்க குழந்தை வைக்கிறீங்க கொஞ்சம் சின்ன எடுத்து விற்கிறது ரைட் பாருங்க அப்படியே ஒவ்வொரு இடமும் ஏதோ தங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து இந்த அந்தந்த வியாபாரங்களை வந்து பார்க்குறாங்க இந்தியாவில் வாருங்க இந்த கரிமிளகாய் இருக்குது எவ்வளோ கரிமிளகாய் எவ்வளோ 350 ரூபா எங்கத்தியா நுரலியா ரைட் பாருங்க 350 ரூபா இங்கே தேன் இருக்குது நுரலியானம் இருக்குது இந்தியாவில் பாருங்க மரக்கறியெல்லாம் வந்து ஏற்றுறாங்க இதில் பாருங்க எங்கட பூசணிக்க நான் ஏற்கனவே நிறைய அறுவடையெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அதெல்லாம் பாருங்க அப்படியே பேக்காக கட்டிக்காங்க இதெல்லாம் எங்கே போகுது சாமான் எங்கே போகுது நெடுந்தீவுக்கு இங்கே பாருங்க இங்கேருந்து நெடுந்தீவுக்கு இது பழசல கிடைக்கா ரைட் பாருங்க இங்கேருந்து நெடுந்தீவுக்கு மருதாவன சந்தைக்கு வேணிக்கு போய் அங்கே வச்சு பழசல கடைகளில் வந்து விற்பாங்க இங்கே பாருங்க கிழங்கு எல்லாம் ஏற்றி கொண்டு போகிறாங்க இதில் பட்டாவில் உருளைக்கிழங்கு வெங்காயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே அதுக்கு பாருங்க இந்த பக்கங்கள்லாம் பின்னுக்கு வந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும் இங்கே பாருங்க உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே பாருங்க அப்படியே மூட்டையை வந்து அடுக்கிக்கிட்டு இருக்கு லீக்ஸ் எல்லாம் வைக்கலாம் எங்கே லீக்ஸ் எல்லாம் எங்கே தேவைண்ணா நுரலியா ரைட் நுரலியா லீக்ஸ் தான் இங்கெல்லாம் அந்த பொருட்கள் எல்லாம் ஸ்லோ பண்ணி வைப்போம் இங்கே இதில் லீக்ஸ் எல்லாம் இருக்கு பின்பக்கம் போனால் நாங்கள் கீரை வியாபாரம் வந்து பார்க்கலாம் இங்கே வருங்க பூசணிக்காயில் கொஞ்சம் வித்தியாசமான இருக்குமில்ல இதை பாருங்கள் இந்த சேப்பை எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏற்கனவே அந்த துபாய் பூசணிக்காய் அறுவடைக்கு வந்து நாங்கள் பார்த்துருப்போம் நாங்கள் வந்து அந்த கீரை விற்பனை அந்த காட்சியை வந்து பார்ப்போம் இங்கே பாருங்க இதெல்லாம் முருக்கங்காய் பாருங்கள் எப்படி வந்து பூச்சி வச்சுருக்குன்னு சொல்லி இதை வந்து இப்போ முருக்கங்காய் வந்து இப்போ நல்ல விளைச்சல் அதாவது இப்போ அறுவடை வந்து எல்லாருடைய மரங்கள்லையும் வந்து காய்க்க வலிக்கிட்டால இப்போ விலையலம் வந்து குறைவாக இருக்கும் இங்கே பாருங்க கீரை இங்கே அந்த கருவேப்பிலை வைக்கிறாங்க எவ்வளோ அப்படி எவ்வளோ 50 ரூபா ரைட் கீரை கீரைங்களா எவ்வளோ கீரை 50 ரூபா சரி நீங்களும் 50 ரூபா இதுக்குள்ள வந்து இந்த இடத்துல கீரை பிஸ்னஸ் வந்து நடக்குது இதுக்குன்னா தனியாக ஒரு தொட்டில் பாருங்க இல்லை தொட்டில் கிரிம்பாக வச்சு ஆக்கள் இதை இடத்த நாங்கள் வந்து கூட்டத்தில் வந்து பிடுங்குற கீரைகள் இதெல்லாம் வந்து இதில் வச்சு வந்து விற்பாங்க இந்த படியை பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான பொடி இது எங்கே தேம்படி எந்த ஊர் கோப்பை நீங்கள் ஏழாலேருந்து வந்துக்குது கோப்பாலேருந்து வந்துக்குது ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்களும் அப்படியே ஆஞ்சி அப்படியே வந்து விற்கிறாங்க அங்காலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்குலை வியாபாரம் அந்த மாதிரி அங்கே விஷயங்கள் அங்காலும் நடக்கும் இங்காலையும் வந்து பாருங்க பெரிய தேசம் அப்படியே ஒரு பாருங்க நிறைய பேர் அப்படி இங்கேருந்து அப்படியே யாரும் அங்காளர் போகுது இப்போ இந்தியாவில் போகுது எவ்வளோ பைத்தங்காய் எவ்வளோ போகுது 300 கிலோ கோவா 250 என்ன கிலோவா கிலோ 250 ரூபா இதோ எவ்வளோ வரும் கிலோ ரைட் இப்போ இது 1 எத்தனை எவ்வளோ அரை கிலோ வருமா 3/4 கிலோ வரும் ஒரு 800 கிராம் வரும் ரைட்
அப்படி போகுது நல்ல கேரட் மூஞ்ச காடு மாதிரி மூஞ்ச காடு அவர் எடுத்தா ஜெயிக்கிறேன் இது நீங்கள் எடுத்தீங்க பாக்க மூஞ்ச பாக்க என்ன பாக்க எவ்வளோ பார்க்க 500 500 இது இந்த கரெக்டாக எங்கே தேங்காய் இங்கே தேங்காய்டா தம்புள் ஏன்னா ரைட் பாருங்க அப்படி ஒவ்வொரு தரம் வந்து வார இதில் வந்து ரெண்டே காட்டு உங்களுக்கு செஞ்சாருங்க பூசணிக்க பெரிய பூசணி நீங்களா பம்பு இங்கே பாருங்க எங்கள் அம்மாங்கள்லாம் வந்து கீரை பிஸ்னஸ் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக அப்படியே ஆக்கள் வியாபாரங்கள் அப்படியே செய்யணும் இந்தியாவில் இந்த இலக்கோவா வரும் ஆமாம் அந்த இலக்கோவா இது அப்படி 40 அப்படி ஓகே இந்த இலக்குவா வந்து எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் இலக்குவா எப்படி வந்து அறுவடை செய்கிறது எப்படி வந்து பயிரிடுறது அந்த முறைகள் எல்லாம் வந்து வீடியோ போட்டேன் இங்கே வந்து பாருங்க 40 ரூபாய்க்கு இந்த பிடி ஒரு பிடி கிட்டத்தட்ட ஒரு 10 இலை பெரிய இலையும் சின்ன இலையும் கலந்துருக்குது 10 இலை வச்சு ஒரு பிடியை வந்து கட்டிக்கிறேன் 40 ரூபா இது வந்து தோட்டத்தில் வந்து அவங்க எடுக்கிறது வந்து 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எடுப்பாங்க 20 ரூபாய்க்கு எடுத்தது தோட்டக்காரர்கிட்ட இங்கே 40 ரூபா வைக்குது பார்த்தீங்களா அப்படி போகுது ஓகே இதுதான் ஒரு விலையில எடுத்து அப்படியே வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன லாபம் வச்சு இப்போ தோட்டத்தில் வந்து ஒரு வியாபாரி வந்து எடுப்பார் எடுக்கல வந்து ஒரு விலையை போட்டு எடுப்பார் அப்புறம் அவருக்கு ஒரு 10 ரூபா வச்சு விற்பார் பிறகு வந்து அது சந்தைக்கு வருகின்ற போது இன்னும் கொஞ்சம் கூடி விலை அப்படித்தான் போகுது வேறு இங்கே பாருங்க இன்னும் வந்து கீரை எல்லாம் மந்தம் இருக்குது ஆனால் அதில் கீரை எல்லாம் வந்து கொண்டு வர இல்லை பாருங்க பைக்கில் எங்கட வெகோ பைக்குகள் வந்து இதுக்கு தான் வந்து பாதை வருவாங்க முழுக்க சாமான் எல்லாம் அப்படியே வடியாக காட்டி கொண்டு வருவாங்க இங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி நிறைய கருவேப்பிலை கொண்டு வந்துக்க வாழைக்குழையெல்லாம் கொண்டு வந்து விற்றுட்டு போய் கொண்டிருக்கணும் இங்கால நிறைய மலைகள் வந்து பெஞ்சபடியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் அப்படி சகதியமாக கிடக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ விற்கிறதுக்காக கொண்டு வந்துக்கணும் அப்படியே இடம் முழுக்க அப்படியே வாழைக்குலைகள்லாம் வாழை இலையெல்லாம் இருக்குது வாங்க இது ரெண்டே கொஞ்சம் அந்த ஆக்கள் கொஞ்சம் வந்து குறைவாக கிடக்கு மழையண்டபடியே ஆரம் வரையில் வரையில இன்றைக்கு வந்து மற்றபடி இருக்கிறத விட இன்றைய கொஞ்சம் ஒரு சோர்வாக இருக்கிற மாதிரி கிடக்கு இந்த வாழைக்குலை சேர்ந்து கொண்டு வந்து வரணும் அதில் வெட்டு வரோம் அண்ணா ரைட் அப்படியே வெட்டிட்டு எத்தனை கிலோ கொண்டு முதல்ல அடிக்கிறது வரணும் 13 கிலோ அடிக்கிட்டு அப்படியே போயிட்டோம் பைக்கில் வந்துருக்குது வாழைக்குலை இது எங்கேருந்து வருது வாழைக்குலை எங்கேருந்து எந்த இடத்துல இருந்து வருது உரும்புறேன் உரும்புறாயிலேருந்து வருது வாழைக்குலை கொண்டு வந்து வைக்கணும் அப்படியே ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாழைக்கிட்ட ஒண்டா சேர்த்து கட்டி கொண்டு வந்துக்கிறாங்க இங்கெல்லாம் ஒரு நம்ம வந்து வாங்குறத ஒரு மரத்துக்குள்ள அதை வெப்பினம் பிறகு வந்து சந்தைகளுக்கு வந்து ஏற்றுங்க பைக்கில் வரங்க எத்தனை வாழைக்குள்ள வருதுன்னு சொல்லி வியாபாரி மேலும் வந்து வெத்துருவாங்க இது வந்து தோட்டக்காரர் வந்து கொண்டு வரக்க வியாபாரி மேலே வருவாங்க வந்து ஒவ்வொரு தரம் என்ன மாதிரி விலைன்னு சொல்லி ஒரு விலைக்கு வந்து எடுப்பாங்க இங்கே பாருங்க கடைசியாக வாழைக்குள்ள சந்தைக்கு வந்து நிறைய நாள் சந்தைக்கு வந்து நிறைய நாள் அந்த பூவல் எல்லாம் வந்து காஞ்சி ஒரு வாழைக்குள்ள எத்தனை பைக்கில் எத்தனை கொண்டு வரேன் பாருங்க வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி இன்றைக்கு மருதாமடம் வாழைக்குள்ள சந்தை நிலவரங்கள் எப்படி போகுது விலையில் எப்படி போகுது வெளியில் இப்போ உச்சம் ஆவணி மாதம் வெளியில் கூட போகிற காலம் சாமான்கள் தட்டுப்பாடான காலம் ஓகே இப்போ கதலிக்கெல்லாம் 200 ரூபா மட்டும் போகுது 200 ரூபா போகுது கிலோ 200 ரூபா கொள்வேன் என்ன விலை அந்த உயர்வுக்கான காரணம் என்ன தட்டுப்பாடு சாமான் தட்டுப்பாடு இந்த மாதம் மழை இன்றைக்குல சூறாவளி வந்தால் முடியும் ஆவணி மாதங்களில் வைகாசியில் காத்தடிச்சு முடிச்சா ஆவணியில் வர குளியல் வராது என்ன அப்போ விலை கூடிடும் விலை கூடிடும் ரைட் இப்போ என்ன விலை போகுது இப்போ நல்ல நல்ல கதலி 200 ரூபா மட்டும் போகுது இதில் 120 மட்டும் போகுது 120 மற்ற அந்த கப்பல் முந்தினது கப்பல் 250 மட்டும் போகுது நல்ல காய் கப்பல் எப்பவுமே விலை தானே அது எப்பவுமே 250 ரூபா போகுது நல்ல கப்பல் இது என்னது செவ்வாழையோ செவ்வாழை 350 370 மட்டும் போகுது இருக்கிறதுக்கே செவ்வாழை விலை கூட விலை கூட என்ன அது வந்து பயிர் குறைவாகல அப்படியோ இந்த உற்பத்தியும் குறைவு அந்த ஒழுங்கான குளியலும் வராது ரைட் குலை ஓட நாள் செல்லும் முட்டவன் நாள் செல்லும் இது வந்து நல்ல குலை என்ன இதெல்லாம் நல்ல குலை நல்ல பெரிய செவ்வாழை 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 தான்
கூலியை வந்து பாருங்க. மற்ற 70s உற்பத்தி கூடிட்டுது, அதனால அதால விலை வீழ்ச்சியாது. வீழ்ச்சி 40 ரூபா மட்டும்தான் போகுது. ரைட் இருக்கிற இப்போ செவ்வாழை நூலாக நிற்குது. அடுத்த கப்பல் விலை கூடின சாமான் செவ்வாழை தான். இன்றைக்கு என்ன மாதிரி நீங்கள் இதுக்குள்ள எடுக்கிறது என்ன மேடிப்பியல் எடுக்கிறது எங்களை விற்பனைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறது, கூட கூட எடுக்க மாட்டேன் நான். 10 ரூபா நாங்கள் ஏற்றுமதி ஆக்கள் இல்லை, இந்த உள்ளூருக்கே வழக்க போட்டு விற்கிறது. ரைட் இப்போ இதில் நீங்கள் வார வியாபாரி மேட்ட ஒரு விலையை பேசி கொண்டு வர ஒரு 10 ரூபாயோ 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கண்டா கட்டாடி காணாட்டி நல்ல மாதிரி போகிறோம். 20 வைக்கிறான், 10 வைக்கிறான். ரைட் இப்போ இதுதான் பிஸ்னஸ். இதுதான் வாழைக்குள்ள பிஸ்னஸ் தான். வாழைக்குள்ள தான் பரம்பரை வியாபாரி. கடையில் தான் வச்சுக்கிறீங்க இல்லைண்ணே? இல்லை கடையில் போடுறோம் நாங்கள். நீங்கள் கொண்டு கடையில் போடுறது. ரைட் 48 வருஷம் அனுபவம். 48 வருஷமா? எந்த ஊர் சொன்னீங்க முதல்ல வந்தேன் நினைக்கிறேன். பொன்னாலை பொன்னாலே போய் இருக்கிற தாவடி. சரி எங்களுடைய வந்து காய்ச்சும் பாருங்க. அப்படி தான் இந்த நிலவரங்கள் இப்படி இருக்குது பாருங்க. அங்கங்கே அப்படியே அந்த பச்சை பச்சைன்னு சொல்லி அந்த வாழைக்குள்ள எல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல மழை அடிச்சு ஊற்றி விட்டு தானே நல்ல மழை வாழை கிடைக்க தேவையில்லை. கிடைக்க தேவையில்லை. சரிங்களா? சரி, ஓகே, நன்றி. ஓகே, இன்றைக்கு வந்து சந்தை நிலவரங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மரக்கறிகளுடைய விலைகள், இப்போ அந்த வாழைக்குலைகள் வந்து என்ன விலைகள் போகுது, கீரைகள் என்ன விலை போகுது, அதெல்லாம் வந்து அந்த இலக்குவா வந்து காட்டிப்பேன். நான் வந்து வீடியோ வந்து தோட்டத்தில் போய் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த இலக்கோவா இங்கே வந்து 40 ரூபா விற்கிறாங்க. அங்கே வந்து தோட்டக்காரர், அதாவது வியாபாரமாக தோட்டக்காரர்கிட்ட 20 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. அப்படி ஓகே, இங்கே பாருங்க கீரை பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் ஒரு அம்மாக்கள்லாம் வந்து இதில் வந்து வேணும் பாருங்க. அக்காக்கள் நாங்கள் எல்லாம் வந்து கீரை பண்ணோம். ஐயா இது என்ன இது? பெனங்கீரை. எவ்வளோ ஆகுது இது? எங்கே இது பிடுங்குறீங்க? இது எந்த ஊர்? கந்தரோட. ரைட் கந்தரோடைக்கு வந்தால் இது பறிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரி பாருங்க. பெனங்கீரை எவ்வளோ? 50 ரூபா ஒருபடி. ரைட் ஓகே. கீரையெல்லாம் 50 ரூபா இந்த மாதிரி போகுது. நல்ல இலப்பொடியல் 50 ரூபா. இது எங்கே தேங்கிற? தெல்லிப்படை. ரைட் விடாயினம். ஓகே, காலையில் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே சுற்றி கொஞ்சம் பார்த்தோம். கீரையான விலைகள், மரக்கரையான விலைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வாழைக்குலையோட விலைகள், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். ஓகே, காலையில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அதிகாலையில் எழும்பி வந்து எனக்கு எடுத்து அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி பார்க்குற நீங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் இன்னொரு காணொலி வாயிலாக வந்து சந்திக்கிறேன்னா. ஓகே, பாய்.